வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கனில் வருங்க. இன்னைக்கு தேதி 10 செப்டம்பர் 10 செவ்வாய்க்கிழமை. இது காலையில் 5:30 மணிக்கு எடுத்ததுங்க. அது 5:30 மணிக்கு எடுத்து பார்க்கும்பொழுது இன்றைக்குள்ள ஸ்லாட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாளை காலையில் உள்ள ஸ்லாட்லேயும் 6982 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. நாளை காலையில் விடிய காலையில் 4 மணிலேருந்து ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அந்த டிக்கெட் தான் அவைலபிள் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் கொடுக்குற ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. அப்ராக்சிமேட்டாக இன்றைக்கி சாயங்காலம் ஒரு 15,000 டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. நாளைக்கு காலையில் ஒரு 15,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. அதில் இன்றைக்கி ஈவினிங் உள்ளது எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு காலையில் உள்ள ஸ்லாட் தான் போயிட்டுருக்கு. இந்த வாரம் முழுக்க பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு வந்து சுத்தமாக கூட்டமே இல்லைங்க. சுத்தமாக திருமலையில் கூட்டமே இல்லை. அதுவும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிறதுக்கு ஆள் இல்லாத அளவுக்கு கூட்டம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. நேற்று காலையில் எஸ்எஸ்டி டோக்கன் இருந்த நிலைமைக்கு பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வரைக்குமே யாருமே வரல. நேற்று காலையில் இதே மாதிரி தாங்க. காலையில் ஒரு 7,000 டிக்கெட் கிட்டத்தட்ட அவைலபிள் இருந்தது. அதுவும் அப்படின்னா அன்றைக்கி நேற்று ஈவினிங் உள்ள டிக்கெட் முடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில், அதாவது இன்றைக்கி காலையில் தரிசனம் பார்க்குற டிக்கெட் நேற்று கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு நேற்று காலையிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் கூட முடியல. நைட்டு 8 மணிக்கு பார்க்கும்பொழுது 873 டிக்கெட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 800 டிக்கெட்டுக்கு மேலே வச்சுக்கலாம். 800 டிக்கெட்டுக்கு மேலே அவைலபிள் இருந்தது நைட்டு 8 மணிக்கு. நேற்று முழுக்க கொடுத்துமே ஒரு 7,000 பேர் கூட டிக்கெட் வாங்குறதுக்கு வரல. அப்படி தான் நேற்று தரிசன கூட்டம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அந்த 6ஆம் தேதியிலேருந்து ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா 6ஆம் தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா டைரக்ட் தர்ஷன், வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் யாருமே கிடையாது. அதாவது டிக்கெட் வாங்காமல் நேரடியாக போனால் அந்த மாதிரி இருந்திருக்கு. 7ஆம் தேதி ஓரளவு கூட்டம் இருந்ததுங்க. சனிக்கிழமை, அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி பகலில் கொஞ்சம் கூட்டம் இருந்திருக்கு. திரும்ப அதுக்கப்புறம் பழையபடி ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை இது வரைக்கும் 2 நாள் சுத்தமாக யாருமே இல்லைங்க. அதுவும் திங்கக்கிழமைக்கு பார்த்திங்கன்னா 65,000 பேர் தான் சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேலே குறைஞ்சிருக்கு. சனியார் கம்பேர் பண்ணும்போது 10,000 பேருக்கு மேலே தரிசனம் பார்க்குறவங்க குறைஞ்சிருக்கு. எல்லாமே இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தர்ஷன்லாம் வந்து டேரெக்டாக போய் பார்க்குறாங்க. 6 மணி நேரம் தான் சாமி தரிசனத்துக்கு சொல்லி அவங்கள அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து மேக்ஸிமம் டைம் தான் 6 மணி நேரங்கிறது. 3 மணி நேரத்தை சாமி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே. நேரடியாக சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு போனாங்கன்னா 3 மணி நேரத்தை சாமி பார்க்கலாம் அப்படிங்கிற நிலைமை தான் இன்னைய வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குங்க. எஸ்எஸ்டி டோக்கன் இன்றைக்கி இதே நிலைமையில் தான் இருக்குது. காலையில் 10 மணிக்கு பார்க்கும்போது கூட இன்னும் டிக்கெட் நிறைய அவைலபிள் இருக்குது. இதுவும் சாயந்தரம் வரைக்கும் வரும் போல் இருக்குது. அதனால் திருமலைக்கு இந்த வாரம் போகிறவங்களுக்கு உண்மையிலே அதிர்ஷ்டம் தாங்க. நேரடியாக போய் சாமி தரிசனம் பார்த்தாலும் 3 மணி நேரம் 4 மணி நேரத்தை சாமி தரிசனம் பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க தேவையில்லாமல் வேணும்னே உட்கார வைக்கிறாங்க, டயத்தை வளர்த்தணுங்கிறதுக்காகவே அங்கே கூட்டத்தை காமிக்கணுங்கிறதுக்காக உட்கார வைக்கிறாங்க அப்படிம்பாங்க. அது உண்மை இல்லை அப்படிங்கிறத வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு, நிரூபிச்சுட்டு இருக்குங்க. ஃப்ரீ தர்ஷனில் போகிறவங்க 3 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் திங்கக்கிழமைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் வந்து 6ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து திருப்பதிக்கு போயிருக்காரு, திருமலைக்கு போயிருக்காரு. நைட்டு 10:30 மணிக்கு மேலே போய் சேர்ந்துருக்காரு. 2 குழந்தைங்களோட போயிருக்காரு. அவர் நைட்டு 10:30 மணிக்கு போய் சிஆர் ஆஃபீஸில் ரூம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களாம். அதனால் போய் விசாரிக்கலாம். நாங்கள் போனால் நைட்டு 10:30 மணிக்கு ரூம் கிடச்சிருக்குங்க. ஆஃபீஸ் திறந்து வச்சுருக்காங்க. ரூம் நிறைய வேக்கண்ட் இருந்ததுனால நைட்டு 10:30 மணிக்கு ரூம் கொடுத்துருக்காங்க. அவர் 10 நிமிஷத்தில் ரூம் அலாட்மெண்ட் ஆகிருக்கு. அவருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி 10 நிமிஷத்தில் அலாட்மெண்ட் ஆகிருக்கு. 11:30 மணிக்கு ரூம் போய் செக்இன் பண்ணியிருக்காரு. அதை அப்படியே கமெண்ட் பண்ணியிருக்காரு. நான் 10:30 மணிக்கு தான் போய் அங்கே ரீச் ஆனேன். அப்போ போய் நான் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எனக்கு 10 நிமிஷத்தில் அலாட்மெண்ட் கிடச்சி 11:30 மணிக்கு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நாள் மத்தியானம் 300 டிக்கெட்டில் தரிசன டிக்கெட்டுக்கு 1.5 மணி நேரத்தை சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப கூட்டம் ரொம்ப கம்மிங்க. அதாவது அவர் சொல்கிறது வந்து 7ஆம் தேதி அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி 300 டிக்கெட்டில் போய் 1.5 மணி நேரத்தை சாமி தரிசனம் பார்த்துருக்காரு. ஏன்னா ஏற்கனவே நேற்றே சொல்லியிருந்தேன், என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் போயிருந்தாங்கன்னு. அவங்களும் அப்படி தான் 7ஆம் தேதி அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி பார்த்தாங்க. அவங்களும் இதே தான் சொன்னாங்க. 1.5 மணிக்கு போனோம், 2:30 மணிக்கு வெளியில் வந்துட்டோம்னாங்க. அதே மாதிரி தான் இவர் சொல்லியிருக்காரு. இது வந்து உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயங்க. அதாவது சிஆர்ஓ ஆஃபீஸு 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. யாருமே இல்லை, அங்கே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இனிமேல் நாளை காலையில் தரிசனம், இனிமேல் நாளை காலையில் தான் கவுண்டர் திறப்பாங்க அப்படின்னு சொல்லி மினிட்டே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் சுத்தமாக கூட்டம் இல்லாத காரணத்தினால நைட்டு 10:30 மணிக்கு கவுண்டர் திறந்துருக்கு. அங்கே போய் அக்காமடேஷன் ரிஜிஸ்டர் பண்ணி ரூம் எடுத்திருக்காங்க. அவர் குழந்தைங்களோட போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. உண்மையிலேயே அவர் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலின்னு சொல்லணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் கிடைக்குங்க. அது நம்மளோட அதிர்ஷ்டம் தான். அது அந்த நேரத்தில் போய் நம்ம அக்காமடேஷன் கிடைக்கிறது. இதில் இந்த முதியோர் மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் வந்து மெடிக்கல் இஷ்யூ உள்ளவங்க தரிசனத்துக்கு இருக்கு பாருங்க, அவங்களுக்குள்ள கோட்டா, அதாவது ஒரு மாதம் 23ஆம் தேதி மதியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகிற அந்த முதியோர் மாற்றுத்திறனாளிகள் மெடிக்கல் இஷ்யூஸ் உள்ள பேஷண்ட் இவங்களுக்கான கோட்டா ஒரு மாதம் ஓப்பன் ஆகுது. அதில் அவங்களுக்கான இதெல்லாம் இருக்குது பாருங்கள், கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது பாருங்கள். அதில் வந்து அடிக்கடி நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த முதியோருக்கு லிமிட் பார்ப்போம். 65 வயசுக்கு மேலே இருக்கணும், அதுக்கு மேலே இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க. கூட வந்து அவங்க ஸ்பௌஸ் வரணும், அதாவது அவங்க மனைவி அல்ல பெண்களாக இருந்தால் அவங்க கணவர், இவங்க தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் அது. இது வந்து ஒரு கூட வந்து இப்போல்லாம் வந்து மனைவி இல்லைனாலும் பரவாயில்ல, கூட வரவங்க அவங்க ரத்த சம்மந்தமாக இருக்கணும். அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு 50 வயசாவது இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து சாதாரண பொதுவாக அது கடைபிடிக்கிற விதிங்க. அது ரொம்ப யங்ஸ்டராக போனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 45 வயசு 50 வயசுக்குள்ளே இருந்தாலாவது கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு ரொம்ப வயது குறைவானவங்களை துணைக்கு அழைச்சிட்டு போனோம்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரூல்ஸ் வந்து ஸ்பௌஸ் கூட வராங்களா அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்க ரூல்ஸாக இருக்குது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு சிலது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி இவங்க மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கானது பார்த்திங்கன்னா, இவங்க வந்து கூட இன்னொருத்தவங்களை அழைச்சிட்டு போகலாம். அவங்களும் இதே மாதிரி தாங்க.
அவங்களுக்கு வந்து அவங்க மனைவி தான் ஆண்களாக இருந்தால் அவங்க மனைவி அழைச்சிட்டு போகணும், இல்லை பெண்களாக இருந்தால் அவங்க கணவர் அழைச்சிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தால் அவங்க அப்பா அம்மாவை அழைச்சிட்டு போகலாம், அது யாராவது ஒருத்தவங்க அழைச்சிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை 12 வயசுக்குள்ள குழந்தைங்கள்லாம் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட அழைச்சிட்டு போகலாம், ஃப்ரீயாக அழைச்சிட்டு போகலாம். அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்குள்ளதுங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் தான் அப்படின்னு ப்ரூஃப் வேணும், அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த மெடிக்கல் இஷ்யூஸ் இருப்பாருங்க, அவங்களுக்கான இது அவங்கள பற்றி நான் இது வரைக்கும் என்னோடய வீடியோவில் வந்து அவங்களுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான நோயாளிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி இது தர்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் நான் சொல்லலை. இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன். இவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 7 வகையான கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அதுமாதிரி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருந்தாலும், அப்புறம் டயாலிசிஸ் பேஷண்ட்டு, அப்புறம் லிவர் டிரான்ஸ்பிளேஷன் இவங்க டிரான்ஸ்பிளேட் அது பண்ணியிருந்தாலும், அதுக்கப்புறம் வந்து பிரெயின் சர்ஜரி பண்ணியிருந்தாலும் உண்டுங்க. அது தவிர கேன்சர் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கும் அலோவ்டு உண்டு. அதுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்பைன் சர்ஜரி, அதாவது முதுகுத்தண்டு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து அனேபிள் டு வாக், நடக்க முடியாத கண்டிஷனில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அலோவ்டு உண்டுங்க. இந்த மாதிரி உள்ள பேஷண்ட்டு 7 வகையான பேஷண்ட்டு இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கோட்டாவில் அலோடு உண்டு. இந்த உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி முடியாதவங்க, ஆனால் சாமி தரிசனம் பார்க்கணும், பெருமாளை வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த கோட்டாவை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மாதமும் 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகிற இந்த முதியோர் மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் மெடிக்கல் இஷ்யூ தர்ஷன், மெடிக்கல் இஷ்யூ உள்ளவங்க, இந்த மாதிரி 3 வகையான கோட்டை கேட்டகரி இந்த 23ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. இதை யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களும் வந்து கூட இதுமாதிரி அழைச்சிட்டு போகலாம், யாராவது அவங்கள கூட உள்ளவங்களோ, அதாவது அவங்க ஸ்பவுஸ் இல்லைன்னா அவங்க மகன் மகள் இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்கள அழைச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, எனக்கு வந்து முதுகு வலி இருக்குது, ப்ராப்ளமாக இருக்குது, பட் நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கல, என்னால் ஃப்ரீயாக நடக்க முடியாது, முதுகு வலி பயங்கரமாக இருக்கிறதுனால நான் ஃப்ரீயாக நடக்க முடியல, பட் நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கல, அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு அலோவ் பண்ணுவாங்களா, என்னால் முடியல, சாதாரண கூட்டத்தில் போக முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு நான் கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தேன், அவருக்கும் இதன் மூலமாக சொல்லிக்கிறேன். அதுக்கு வாய்ப்பு இல்லை சார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணியிருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோடு பண்ணணும் சார், அப்லோடு பண்ணால் தான் ஒத்துக்குவாங்க. அதை இவங்க வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பேஷண்ட்டு, டயாலிசிஸ் பேஷண்ட்டு அப்படிங்கிற சர்டிஃபிகேட் அவங்கள்ட்ட இருக்கணும், அதை அப்லோடு பண்ணணும். அதை பண்ணால் மட்டும்தான் இது வந்து அக்செப்ட் ஆகுங்க. போகும்போது ஆதார் கார்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஆனால் இதுக்கான ப்ரூஃப், இந்த மெடிக்கல் இஷ்யூ உள்ளவங்களுக்கான ப்ரூஃப் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அது இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணுது. இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்கள கூட அழைச்சிட்டு போயிட்டு அவங்களையும் தரிசனம் பார்த்துட்டு அவங்க கூட நம்மளும் போய் தரிசனம் பார்க்கலாங்க. வாய்ப்பு இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிங்க. கூட்டமே இல்லாமல் நிதானமாக போய் சாமி தரிசனம் பார்க்குற ஒரு அருமையான வாய்ப்பு. தவிர இலவச தரிசனமும் கூட, அந்த சம்மந்தப்பட்ட அவங்களுக்கான பக்தர்கள் இல்லாமல் அவங்க கூட வரவங்களுக்கும் சேர்த்து இலவசமாக இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது புக்கிங் ஆகிட்டு இருக்கும். அதனால் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணிவிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. திருமலா திருப்பதியில் தினசரி நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸோடு மறுபடியும் அடுத்த அப்டேட்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.